நான் தாழ்த்துகிறேன். எனக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே உன்னை உயர்த்த, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட நான் தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்ற நம்மளோட கூட இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு வசனம் சொல்லிட்டு அப்புறம் தேவ செய்திக்குள்ளாக போகலாம். மகிமையின் மேகம் அந்த இடத்தை மூடினது, மகிமையின் மேகம் என் ஜனத்தை முடியுது. ஒரு வசனம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2:3 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தனக்கு தந்தருளின வரத்தின்படியே போதும். அதாவது சீஷர்கள் ஒரு வீட்டில் என்ன பண்ணாங்களோ உட்காந்து ஜெபம் பண்ணும்போது 4 திசையிலேருந்து அந்த வீட்டையே அந்த காற்று நிரப்பிடுச்சான். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய சத்தம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் நம்ம இந்த இடத்தை இப்போ நிரப்பணுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தனிமையாக வீட்டில் ஜெபம் பண்ணும்போது கூட நம்ம சொல்லணும், ஆண்டவரே வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஒரு எப்படி ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து சடிதியாக இறங்கி அந்த சத்தத்தோடு அந்த வீட்டை நிரப்பினதே, என் வீட்டையும் நிரப்புங்க ஆண்டவரே. நீ சொல்லும்போது உனக்குள்ள அந்த ஆவி இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உனக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனமும் ஓடி போகும். கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இறங்கும். அல்லேலூயா. அப்போ அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்க நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் மேல் ஒவ்வொரு மேல வந்து அமர்ந்ததுனால அந்நிய பாஷைகளை பேசினார்களாம். அதாவது நெருப்பு கொழுந்து என்ன பண்ணுச்சான், துண்டு துண்டக்க விழுகிறதே. அந்த சீஷர்கள் பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த நெருப்பு ஒவ்வொரு மேலே வந்து அப்படியே நின்றுதான். நெருப்பு ஒவ்வொரு மேலே வந்து நின்றதுனால அவர்கள் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசினார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக ஜபத்துக்கு வர்றது பெருசு இல்லை. இந்த இடத்தை கர்த்தர் இன்றைக்கு நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. அக்கினி துளிகள் நம் மீது வந்து நிற்க வேண்டும். பரலோகத்தில் ஒரு அக்கினி இறங்கி வந்து நம் சிரசின் மீது இறங்கும் பொழுது அது நம்ம சரீரத்துக்குள் பாய்ந்து போகும்போது நம் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் வெளியே போகும். கர்த்தருடைய பலனுக்குள்ள புதுப்பிக்கும். அப்ப நீர் உயிர் பெற்று பலத்த காற்று அடிச்சதுனால தான் மரித்த இஸ்ரவேல் மக்கள் உயிரோடு, அந்த எலும்புகள் உயிரோடு நின்றது போல அந்த காற்று நம்ம இருதயத்துக்குள் வரும்போது நம்ம உயிர் பெற்று எழுந்த ஆண்டவருக்காக சாட்சியா நிற்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ தேவ செய்திக்குள்ளாக போகலாம். தேவ செய்தியுடைய தலைப்புனா கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் கரம் பிடித்து தூக்குகிற தேவன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டாராம். ஒரே நேரத்தில் மட்டும் பிடிச்சி விட்டுற தேவன் இல்லை, சாகுற வரைக்கும் அவர் நம்மளுடைய கரத்தை பிடித்து கொண்டே நடத்துவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அனுமதித்தாலும் அவர் கரம் நம்மளை விட்டு விலகாது. நம்மளை கரத்தை அவர் பிடித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் என்றென்றைக்கும். அங்க அழக வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்றென்றைக்கும்
அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. நீ மரித்து போனோன்னு நினைச்சு போனா கூட மறிக்கிற நேரத்தில் கரம் பிடித்து தூக்கி கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் அவர். நம்ம ஆராதிக்கிற தேவன், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் என்ன பண்ண வேண்டும்? அவரை விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய கரம் ஒருபோதும் பிரிந்தே போகாது. அவர் கரம் கூடவே இருக்கிறனால தான் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு உலாவிக் கொண்டு இருக்கிறோம். இது கர்த்தருடைய கிருபை. அவர் இல்லைன்னா இன்றைக்கு நம்ம அவர் கரத்தை நம்ம கரத்தை அவர் விட்டுட்டார்னா நம்ம அவருக்கு முன்னாடி இருக்க மாட்டோம். நம்ம எங்கேயோ மறைந்து போயிருப்போம். ஆமென். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல், கர்த்தர் உங்களை தமது ஜனங்களாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை என்ன பண்ண மாட்டாரா? கைவிடவே மாட்டார். அங்கே அழகா கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே, தமக்கு சொந்த ஜனமாக அவர் விருப்பப்பட்டபடினாலே கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை அவர் கைவிடுகிறதே கிடையாது. அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினால அவர் நம்மளை ஒருபோதும் மறக்கிறதும் இல்லை, நம்மளை கைவிட்டு விலகுகிறதும் இல்லை. யோசுவாவுக்கு அதான் சொல்றாரு, மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா யோசுவா அப்படிதான் திகைக்கிறான், என்ன செய்வது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய சொந்த ஜனங்களாக ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால், சொந்த ஜனமாக்கி இருக்கிற எல்லாரையும் விட உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வீட்டில் கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படலை. ஆனால் வீட்டில் உன்னை பிரித்து எடுக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்க வேண்டும் என்பதுக்காக அவர் வைத்த பிரியம் உன் மீது, அவர் உன் மீது வைத்த பிரியத்தினால அவர் உன்னை சொந்த ஜனமாக என்ன பண்ணுகிறாராம்? மகத்துவமான தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நாமத்தில் தமது ஜனத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, நீங்களோ இதோ ஒரு நிமிஷமா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, வாசிங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயம், பரிசுத்த ஜாதியாயம், அவர்களுக்கு சொந்தமான, அவர் பிரித்தெடுத்ததுனால அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோமாம். அல்லேலூயா. நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாம், கர்த்தருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். அதனால தான் அரசரில் ஆசாரியர்கள், நீங்கள் அரசரின் ஆசாரியர்களாம். பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம ஊழியக்காரராக இருக்கிறோம். அரசர் என்றால் யாருங்க? ஆண்டவர் தான். அதுக்கப்புறம் தான் ஆட்சியாளர்கள். அவர் உலகத்தை ஆளுகிற தேவன், மக்களை ஆளுகிற தேவன். அந்த அரசரின் ஆசாரியர்கள் நீங்கள், ஒரு பரிசுத்த தேசம், நீங்கள் தேவனுக்கு சொந்தமான மக்கள். நீங்கள் யாரா? தேவனுக்கு சொந்தமான மக்கள். தேவன் தாம் செய்த எல்லா அற்புதமான, தேவன் தாம் செய்த எல்லா அற்புதமான காரியங்களையும் சொல்வதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தாராம். சாதாரணமாக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுக்கல. அவர் செய்கிற அற்புதங்களை, அவர் செய்கிற காரியங்களை சொல்வதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். அவரது அற்புதமான ஒளிக்கு இருளில் இருந்து அவர் உங்களை வரவழைத்தார். இப்ப எங்க இருக்கிறோமா? நம்ம எங்க இருந்தோமா? இதுக்கு முன்னாடி இருளில், பாவத்தில், துக்கத்தில், மரணக்கட்டுகளில் முழுகி கிடக்கிற நம்மளை அவர் என்ன செய்தாரா? ஆண்டவரிடத்திற்கு வர வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரிடக்கு வர வைத்ததுனால 10வது வசனம் சொல்லுகிறது. அதுலயே 10வது வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்போதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்போது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அழகா வேதம், நீங்கள் எப்படி முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோமா? தேவனை அறிந்து கொள்ளாது இருந்தோமா? ஒரு காலத்தில் நீங்கள் தேவனுடைய மனிதராக இருக்கவில்லை, ஆனால் இப்போது தேவனுடைய மனிதர்களாக இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெறவில்லை. ஒரு காலத்தில்னா இதுக்கு முன்னாடி தேவனுடைய இரக்கத்தை நீங்க பெறவில்லை, ஆனா இப்போ நீங்கள் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த நிமிஷம் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? இரக்கம் கிடைக்கிறது. நீங்க மீட்கப்பட போகிறீர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய இரக்கம் உங்கள் மீது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 27:10 சொல்லுது. சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை என்ன பண்ணுவாரா? சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் நம்மளை வெறுக்கலாம். தகப்பனும் தாயும் நம்மளை வெறுக்கலாம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தர் சேர்த்து பிடிக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா தகப்பனும் தாயும் நம்மளை என்ன பண்ணுவாங்களா? ஒரு நேரம் இல்லை கூட ஒரு நேரம் வெறுத்து தள்ளிடுவாங்க. ஆனா கர்த்தர் தள்ளுகிற நேரத்தில் அப்படியே சேர்த்து பிடிக்கிற தேவன். தள்ளுகிற நேரத்தில், ஒடுக்கப்படுகிற நேரத்தில், துக்கப்படுகிற நேரத்தில், அந்த நேரத்தில் அரவணைக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? 9வது வசனம் சொல்லுது, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பின் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கைவிட்டுட்டா நம்ம மறிச்சுட்டு இருப்போம். அவர் கைவிடாது நம்மளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆமென். ஆசீர்வாதம் என்று சொன்னாலே ஜீவனோடு இருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஏன்னா சில சமயங்களில் இருதயம் நொறுக்கப்படும் போது என்ன வாழ்க்கை இது, நம்ம இருக்கிறத விட போயிடலாம்ல, இருக்கிறத விட போயிடலாம்ல அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்குகிறது. அல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 30-31 சொல்லுகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி
அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் போதும். நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து, பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நீ வியாகுலப்பட்டு, நீ நொறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு இருக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாக கர்த்தரிடத்தில் நீ திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி இன்னும் எழுந்து நடப்பாயானால், 31 உன் தேவனாக கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனம் உருக்கமுள்ள தேவன். அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். நீ மறிக்கணும்னு நினைச்சாலும் உன்னை மறிக்க விட மாட்டார். ஏன்னா அவரை ஆராதிப்பதற்காக, அவருக்கு சாட்சியா இருப்பதற்காக உன்னை ஜீவனோடு அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை அவர் மறக்கவும் மாட்டார். ஆமென். அவர் பெரியவர். ஏன்னா அவர் மனதுருகுகிற தேவன். மனதுருகம் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகம் தெய்வமே, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் இரக்கத்துக்கு அளவே கிடையாது. ஆமென். அவர் மனதுருகுகிற தேவன். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். மகனே, மகளே, உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, கர்த்தாவே உங்களை தேடுகிறவர்களை நீங்க கைவிடுகிறதில்லை. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை, அங்கே அழக வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா.
ஏன் சொன்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யாரெல்லாம் ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒருபோதும் கடைசி வரைக்கும், ஜீவன் உள்ள வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டாராம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் மரித்தாலும் ஜீவனோடு எழுந்து நிற்பாய். ஆமென். ஏன் சொன்னா, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்தை நீ புரிந்து கொள்வாயானால் அவரையே நீ நம்பி இருப்ப. எவ்வளவு மலைகள் வந்தாலும், காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும், நீ அவரை நம்பும்போது அவருடைய கரம், அவருடைய கண்ணை உன்னை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. சீறி வரும் புயலினிலம் கர்த்தாவே, சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலம் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஓ, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே, உங்க பாசமுகம் தெரியுதையா கர்த்தாவே. பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே, உங்க பாசமுகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தாவே, உங்க பாசமுகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஓ, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. அல்லேலூயா. காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் அவருடைய கரம் கடைசி வரல விடாது, அப்படியே தாங்கி கொண்டிருக்கான். முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. நீ மன உருக்கமும் இரக்கமும் கிருபையும் தயமும் உள்ள தேவன். நீர் எங்களை விட்டு பிரியவும் மாட்டீங்க, எங்களை மறக்கவும் மாட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்கு உபத்திரவத்தின் நேரத்தில் கூட உடைய கரம் எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு காற்றடிக்கும் போது, புயல் வீசும் போது கூட என் தேவனுடைய கரம் ஒருபோது எங்களை விட்டு விலகுவதே இல்லை. உன்னை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லலாமா? அப்பா, உன்னை நான் நம்பி இருக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய புயல் அடிக்கிறது ஆண்டவரே, காற்றடிக்குது, ஆனாலும் உடைய கரம் என்னை தாங்கி நடத்துகிறதுப்பா. உடைய கரத்தினால இப்ப நான் ஜீவனோடு இருக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த நன்றி ஆராதனையை நான் செலுத்த வந்திருக்கிறேன். என்னை 2025ஆம் ஆண்டு ஜான்வரியிலிருந்து ஆண்டவரே ஜூன் மாதம் வரை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, இந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி வரை என்னை பாதுகாத்து வந்தீர. நன்றி செலுத்துகிறப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். வந்தவர்கள் வெறுமையாய் போகாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சொல்ல முடியாது நான் செபிக்கிறேன். அப்படியே நாம மட்டும் மகிமைப்படட்டும். தாத்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.